முன்னையெல்லாம் நிறைய இயக்குனர்கள் திரைப்படத்தில் பணிபுரியினா அந்த கம்பெனியில் போய் குருகுல வாசம் மாதிரி இப்போயும் இருக்குது. பாத்திரம் கழுவி போகிறதுலேருந்து துணி துவைச்சி போகிறதுலேருந்து தயாரிப்பாளர் வீட்டுக்கு போய் பண்ண காய்கறி வாங்கி கொடுக்குற வரலையும் பண்ணிட்டு கிடக்கணும். உன் பையன்மானையும் பார்த்துட்டு புதிய இயக்குனர்கள் வருவார்கள், கொடுப்பார்கள், போய் விடுவார்கள். அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க அஞ்சிட்டு இருப்பாப்புல, டிரைவராக இருக்கிற கறந்துகிட்டே இருப்பாப்புல, வீட்டு வேலை பார்க்குறோம் பார்த்துட்டே இருப்பாப்புல. எல்லாம் முடிஞ்சு பார்த்தா 40-45 வயசு ஆகி போகிறோம். ஆரம்பத்தில் வந்து எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வயசாகி போச்சுன்னு தள்ளிடுவாங்க. இது ரொம்ப நாள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அண்மை காலத்தில் பாஸ்ட் டிகேட்ஸ் ஒரு 10 வருடங்கள் இல்லை அதுக்கு முந்திலேருந்து கூட என்ன பண்ணிடுறாங்கன்னா, இயக்குனர்கள் வந்து பிஎஸ்சி அந்த டிஎப்டி படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போது விஷுவல் கம்யூனிகேஷன் மாணவர்கள் இல்லை இயக்குனர்களே என்ன செய்கிறாங்கன்னா, போய் நேரடியாக வந்து தான் இயக்கிறதுக்கு ஒரு கதை அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துடுறாங்க. ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டா தான் தெரிஞ்சிடும். ஒரு படம் என்று எடுக்கும்போது கேமரா எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஆர்டிஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, டெக்னீஷியன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எடிட்ரு எல்லாத்தையும் லொக்கேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ஒரு தெரிஞ்சிடும். அதான் திரைப்படக் கல்லூரியில் எல்லாத்தையும் ஒரு ப்ராஜெக்டாக கொடுப்பாங்க. அதை மாதிரி தான் என்ன பண்ணிருக்காரு நவீன் மூ என்ற ஒரு இளம் இயக்குனர் அலைஞ்சு திரிஞ்சு பார்த்துக்கிட்டு அவரே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிடுவோம்பா அப்படின்னு பண்ணிவிட்டு தான் சொந்த ஊரில் எல்லாம் போய் நண்பர்களை வச்சு அங்கே உள்ள இடத்துலையே லொக்கேஷன்ஸு இல்லை மலைப்பிரதேசம் இந்த திருவண்ணாமலை பக்கத்தில் பண்ணியிருக்கிறாரு நவீன் மூ என்ற ஒரு இளைஞர். இதில் என்னாச்சுன்னா இதில் வந்து யாராவது ஒரு ஸ்பான்சர் பண்ணோம். அது எவ்வளோனாலும் ஒரு பெரிய தொகை 30 லட்ச ரூபா என்பது சொன்னால் தான் அதை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இதில் வந்து திலானி ரவிச்சந்திரன் வந்து ப்ரொடியூசரு, கோ ப்ரொடியூசராக ராஜமுருகன் ஆஃப் காமரேட் டாக்கீஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அதோடைய அறிமுக விழா அதை வந்து எஸ்ஆர் பிரபு யார் நம்ம ட்ரீம் வாரியர் நம்ம கார்த்திகையும் சந்தானத்தை வச்சு பட்டே கலப்பினார் நிறைய படங்கள். இப்பொழுது என்ன இறங்கியிருக்கிறாருன்னா அதை வந்து ஓடிடி தளம் மாதிரி யூடியூப் சேனல் ஒன்று துவக்கியிருக்காங்க. யார் ட்ரீம் வாரியர் குரூப்பு அவர் வெளியிடுகிறார். அதோடைய அறிமுக விழா இப்போ அண்மையில் நம்ம பிரசாத் லேபில் ஒரு பிரம்மாண்டமாகவே நடந்துச்சு. பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்துச்சு. அதில் வந்து நிறைய அவங்களுடைய நினைவுகள் வழக்கமான ஒரு படம் தயாரிப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது, எப்படியெல்லாம் பண்ணப்பட்டதுன்னு சொன்னாங்க. பாருங்களேன். தொடங்குனதுக்கு எல்லா படங்களும் எழுத முன்னாடி நமக்கு முன்னாடி 2-3 கேள்விகள் இருக்கும். அந்த கேள்வியை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம திரைக்கதை எழுதி அதை படமாக்க முயற்சி பண்ணுறோம். ஸோ அடிப்படையில் கோவிட் காலத்தில் தான் அந்த கதை எழுதப்பட்டது. அப்போ வந்து நம்மெல்லாம் வந்து திடீர்னு கோவிட்ல வந்து நிறைய துர்மரணங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கு. அந்த காலகட்டத்தில் நம்மளோட ஆசைகளும் நம்ம மரணத்தோட சேர்ந்து மறிச்சிடுது. ஸோ திடீர்னு நம்மளுடைய மரணம் நிராசையா அப்படியே நம்மளுடைய ஆசையும் அப்படியும் நம்மளோட மரணத்தோட சேர்ந்து போயிடுது. ஆனால் உலகம் அதோட அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த கேள்வியை அட்ரஸ் பண்ணணும்னு தான் இந்த கேரக்டர் எழுதப்பட்டது. ஸோ இவரோட அப்சஷன் வந்து இதுதான். அவரோட அப்சஷன் அவரோட சேவல் சாப்பிட ஆசைப்படுறாரு தவிர அதுக்கு உள்ள விஷயங்கள் வந்து இதுதான் சப்டெக்ஸ்ட். இன்னொரு கேள்வி வந்து நிறைய எங்க ஊர்ல வந்து கணவனால் துன்புறுத்தப்படுற பெண்கள் வந்து அவங்களுடைய டொமஸ்டிக் வாழ்க்கையில வந்து ஒரு தீர்வே இருக்காது. அது வந்து ஒரு பெரிய தொடரா போய்கிட்டே இருக்கும். எனக்கு சில நேரங்கள்ல அந்த மாதிரி வீடுகள்ல வந்து நிறைய குடிச்சிட்டு இறந்துடுவாங்க. ஸோ இறந்ததுக்கு அப்புறம் அந்த பெண்கள் வந்து ரொம்ப சுதந்திரமா இருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான இந்த கேள்விகளை அட்ரஸ் பண்றது தான். ஸோ அந்த சூழல்ல ஒருத்தருடைய மரணம் இன்னொருத்தருக்கு விடுதலை தருது. ஸோ இந்த 2 கேள்வியை அட்ரஸ் பண்றது தான் இந்த படமா நான் எழுதினேன். அப்புறம் இந்த கதை ஒரு ஆத்மா வந்து அந்த கோழி கொண்டு போயிடுச்சு அப்படின்ற ஒரு இது இருக்கு. இன்னொன்று அந்த ஆர்ட் டைரக்டர் வந்து அந்த ஒரு கோழி குஞ்சு வந்து இயற்கையாகவே இல்லாமல் செயற்கையாக பண்ணார். அந்த முட்டைக்குள்ளே ஒரு கோழிக்குள்ளலாம் வச்சு அதுக்கு எவ்வளோ வேலை பண்ணாங்கன்றது. ஏன்னா 4 days பிளான் பண்ணுது, ஆனால் 6 days ஆயிடுச்சு. ஏன்னா இந்த சவுண்டு ஆர்ட்டு எல்லாமே டைம் எடுத்து 6 days ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கோழி குஞ்சு கத்துறது, அதாவது வாழ்க்கையே போனதுக்கப்புறம் ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு நான் பார்வையாளராக பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப நெகிழ்வாக இருக்குது அந்த விஷயங்கள்லாம். கதை வந்து இது ரிஹர்சல்லாம் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கதை ஃபோனில் தான் சொன்னார் நவீன். எனக்கு அப்பயே நான் அப்படி வந்து ஓகே சொல்லிட்டேன். நான்
ஸோ ரிஹர்சலுக்கு டைம் எடுத்தோம். எல்லாருமே அந்த ரிஹர்சலுக்கே கொஞ்சம் சிரமப்பட்டு தான், ஏன்னா பஸ்ஸு கிடையாது சில சமயம், திருவண்ணாமலையில் கொரோனா காலத்தில் அதெல்லாம் சிரமப்பட்டு தான் 4 நாள் வந்து ரிஹர்சல் எடுத்தோம் நாங்கள். ஸோ இதில் வேலை பண்ண எல்லாருமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க செட்டில். ஸோ அது எல்லோரும் இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த கதையில் வந்து எனக்கும் இந்த கதை பாத்திரத்தை நான் நடிச்சிருக்கேன்னு எனக்கு நான் பார்வையால் தான் பார்க்குறேன், என்ன நான் பார்க்கல. ஸோ இந்த கேரக்டர் படத்தோட டைட்டிலுக்கும் எனக்கு ஒரு சின்ன சிங்க் இருக்கும். லிட்டில் விங்ஸ், நான் லிட்டில் தான். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை நான் இயக்கத்தை சொல்லவே இல்லை. என்னோட யூடியூப் சேனல் லிட்டில் மைண்ட் ஷோ தான் வச்சுருக்கேன். ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க, நார்மலாக இருக்கிறவங்க என்னை பார்த்தா எல்லாருமே கேலி கிண்டல் தான் பண்ணுவாங்க. நிறையா பேர் கேட்டாங்க, ஏன் உன்னோட பேர் இந்த சப்நேம் அதாவது லிட்டில் மேன் தான் வச்சுருந்தேன். நான் அதில் குள்ளமான மனிதன் சொல்லி தான் எனக்கு கிண்டல் பண்ணாங்க. அதையே என்னோட அடமொழியாக வச்சேன். அதே மாதிரி சார் லிட்டில் விங்ஸுங்கிற நேம் எனக்கு அதை பார்க்கும்போது ஏதாவது சிங்க் ஆச்சு. என்னுடைய முதல் குறும்படமும் இயக்குனரோட முதல் படமும் இதுதான். ஃபர்ஸ்ட்லேயே நேஷ்னல் அவார்டு வாங்கிச்சு. ரொம்ப சந்தோஷம். என்னோட குடும்பத்தில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதாவது நான் பெரிய படம் பண்ணப்போ கூட அவங்க அவ்வளோ சந்தோஷப்படலை. என்னுடைய முதல் குறும்படம் ஃபஸ்ட்டு பண்ணும்போது அவார்டு வாங்கியிருக்குன்னு சொல்லவுமே அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப நன்றி கவனன் சார் மற்றும் இயக்குனர் ராஜமுருகன் சார் அவங்களுக்கும் எல்லாத்துக்கும். இந்த டீமில் எல்லாருமே அவ்வளோ எஃபர்ட், அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா நான் பெரிய படத்தில் பண்ணப்போ கூட எனக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ரிஹர்சல்லாம் எதுவுமே கிடையாது, பண்ணதில்லை, அந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஆனால் ஒரு படம்னா இப்படி தான் இருக்கும், இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் இருக்குன்னு சொல்லி ரிஹர்சலுக்கும் என்னை கூப்பிட்டு வந்து பாருங்கள், எல்லாம் பண்ணுங்கள், நீங்கள் ட்ரைனிங் எடுங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு 4 days ரிஹர்சல் பண்ணி திருவண்ணாமலையில் அதுக்கப்புறம் போய் ஷூட் பண்ணால் அங்கே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு எல்லாமே. ஏன்னா அங்கே காலைனால மழை, திடீர்னு வெயில் அடிக்கும், எல்லாம் ரெடியாக இருப்போம், பார்த்தா கிளைமேட் உள்ளே போயிடும். அந்த சீன் பார்த்துப்பீங்க, வீட்டுக்குள்ளே இருக்கிற சீன்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ திடீர்னு பார்த்தா வெளிச்சம் ஓவராக இருக்கும், திடீர்னு இதாக இருக்கும். அது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். இதை விட ரொம்ப அடகாத்த கோழி எப்படி இருக்கும், அது லைட்டாக அந்த எஃபெக்ட்லாம் போட்டு அதில் ரெடி பண்ணோம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதில் பிளான் பண்ணதை விட ரொம்ப அந்த பிளட்டு அந்த இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணுறதுக்கு நன்றி ப்ரோ. ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், ஃபஸ்ட்டு டேரக்டராக மீட் பண்ணேன், இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். அவர்கிட்ட நான் அடிக்கடி மீட் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஏன்னா அவர் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டோரி சொல்லுவார், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம அதை பண்ணுறோமோ இல்லையோ, லைக் இது இப்படி பண்ணலாம், இது படமாக பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணலாம், இந்த ஆர்கெஸ்ட்ரா கூப்பிடலாம், இந்த மாதிரி மியூசிக் அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீல் சும்மா ஹேவ் அ டிஸ்கஷன், வீல் மேனிஃபெஸ்ட் அ லாட். ஸோ அந்த மாதிரி தான் லிட்டில் விங்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. லிட்டில் விங்ஸ் வந்து என்னோட கெரியரில் நான் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு டெப்த்தான மூவி ஒர்க் பண்ணால் தான் ஒரு மியூசிக் டைரக்டருக்கு நல்ல நேம் கிடைக்கும். ஸோ நான் இதை வந்து ஷார்ட் ஃபிலிமாக பார்க்கவே இல்லை. நான் வந்து இது ஒரு நல்ல கண்டென்ட்டாக தான் பார்த்தேன். இது என்னை வந்து ப்ரூவ் பண்ணிக்க ஒரு சான்ஸாக இருக்கும்னு நினச்சி தான்